Hi Tasty Food Channel viewers. Hi Tasty Food Channel viewers. Welcome to Tasty Food Channel. இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி vlog பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா கன்னியாகுமரி போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு நாங்க மட்டும் போல, எங்க தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறேன். அது மட்டும் இல்லாம நம்ம இன்னைக்கு எதுக்காக நம்ம எங்க போறோம்? கன்னியாகுமரிக்கு போறோம். டாஃப்னிக்கு பிறந்தநாள். நாளைக்கு பிறந்தநாள், குட்டி பிள்ளைக்கு பிறந்தநாள். அதனால இன்னைக்கு அவளுக்கு நாங்க கிஃப்ட் வாங்குறதுக்காக இன்னைக்கு நாங்க கன்னியாகுமரி போறோம். அப்படி நாங்களும் என்ஜாய் பண்ண போறோம், கிஃப்ட் வாங்க போறோம். பாய். அப்படியே எங்க ஊர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிராவல் டைம். இப்போ நாங்க 5 கிராம பக்கம் வந்துட்டோம். மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கோம். ரிசப்பா சவுண்ட் கேட்ச்ல கார் சவுண்ட் ரொம்ப காத்தடிக்கு ஃப்ரெண்ட்ஸ். பை. இதோ நாங்க கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் நாங்க வந்தோம், ஆனா ஒரு ஈ காக்கா கூட இல்லை. இன்னைக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கு பாத்துக்கங்க. மீன் வாசனைலாம் பயங்கர தூக்கலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியால ஃபுல்லா மீன் வாசனையா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன், கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன். சரி ஆஃப் வண்டியால் கொண்டு போக முடியுமான்னு தெரியல. வாவ் சூப்பர். கன்னியாகுமரிக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு பாருங்க என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கே தெரில. இன்னைக்கு நாங்கள் நிறைய டாய்ஸ் வாங்க போகிறோம். டாய்ஸ் கடையை தேடுவோம். சரியா, காட்டுங்க இங்கே எவ்வளோ கடைகள் இருக்குண்டு. இங்கே இப்போ நாங்கள் டாய்ஸ் கடை வந்து செர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் கிடைக்கல. காட்டுங்க. டாஃப்னிக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தோம், ஆனால் நான் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு ஆசையாக வந்துட்டு எடுத்து பாருங்க. நாங்கள் இப்போ டாய்ஸ் பார்க்குறதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். இங்கே கிச்சன் செட்லாம் இருக்கு. கிச்சன் செட் இது மீன் படிக்கிறதுக்கு இது என்னது தெரியும்? வளையத்தை பொடியாது. என்ன வாங்கலாம்? விஜய் என்ன வாங்குறா? என் தங்கச்சி டாக்டர் செக்ரட்டரி இந்த ரீதி எனக்கு வேணும். ஐ லைக் இட். என் தங்கச்சி என்ன வாங்க போறானா பாடி செட். அழகா குட்டி குட்டியா செப்பல் எல்லாம் இருக்கு பாருங்க. வாங்குறியா? காட்டாத ட்ரெஸ் அப்படி இது பிங்க் நல்லா இருக்கு. ஃபைனலாக நாங்கள் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். வந்துடும் இருக்குல்ல. க்யூட்டாக இருக்கு. அடுத்து
இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே விளையாடணும். நானே உட்காந்து விளையாடுவேன். இதில் இந்த மாதிரி ஐட்டம் இருக்கு, தெரியுதா? விட்டா நான் ஆடையில் அடியும் போல சம்பந்தம். இது சம்பந்தம் விட்டானிக்கு விற்கும் பிடிக்குமா எனக்கு, டேஃப்னிக்கு விற்க பிடிக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா பிறகு இதை வச்சு கண்டிப்பாக விளையாடுவான்னு நான் நம்புகிறேன். இட்லி சக்கரமா இருக்குது. சார் ஃபோட்டோ எடுங்க. எழுதிங்க. இது நான் கையெழுக்காயிட்டு இதை தட்டுறேன் என் கையெழுக்காயிட்டு. நல்லா இருக்கிற குப்பையை தட்டுறேன் என் கையெழுக்காயிட்டு. ஏபிசிடி சொல்லி கொடுக்க போகிறோம். இல்லை நல்லா இருக்கும். இல்லை எந்த பொம்மை வாங்குறேன்ட்டு டவுட்டாக இருக்குது. நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஐடியா இல்லை, ஆனால் ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியானா, நம்ம வந்து படிக்கிற மாதிரி வாங்கி கொடுப்போம். அவருக்கு ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னா என்னென்னு படிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம். ஓகே வாங்க. ஃபைனலி ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. எங்கள் அவன் ஸ்கூலுக்கு போவாள். ஃபைனலாக நாங்கள் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சது பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ரொம்ப பசி தாங்க முடியலை. அதனால் இப்போ நாங்கள் சாப்பிடணும் அப்படின்னு கடைக்கு കരിഞ്ഞു പോയി. சட்னியோ சாம்பாரும் சாப்பிட்டேன். நல்லா இல்லை. அஜி பாரு எல்லாமே வேற லெவல் டேஸ்ட். எல்லாமே வேற சாப்பிட்டே டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நிறைய சாப்பிட்டோம். நல்லா தின்னதுக்கு அப்புறமா இப்படி ஒன்று தின்னோம்னா நம்ம வயிறு நல்லா செரிமானம் ஆயிடும். சரியா? அதை ஆட்டை போட்டு வந்துருக்கோம். ஷாப்பிங் வீட்டுக்கு வந்தாச்சு. சார் ரொம்ப டயர்டாகிட்டாரு. இந்த மாதிரி எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கும் தெரில. பல்ல காட்டிகிட்டே இருக்கா. போகலாமா? நாளைக்கு நம்ம டேப்னி பிறந்தநாள் வீடியோ பார்ப்போம். அடுத்த